உலகத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி நாணய டிவி சக்தி உமா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 பைசா ஈயத்தில் அடிக்கப்பட்ட 2 பைசாவும் அலுமினியத்தில் அடிக்கப்பட்ட 2 பைசாவும் காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் 2 ரூபாய் நாணயம் பற்றியும் பார்க்க போகிறோம். நாம் சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருப்போம். அது லயன் வெரைட்டி. இது ரேர். அந்த காயினோட ரேர் அந்த விலை விவரம் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நாம் 2 பைசாவை பற்றி பார்ப்போம். இந்த 2 பைசாவானது அடிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா 1965 1979 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. மெட்டல்னு பார்த்திங்கன்னா அலுமினியம் மெக்னீசியம் கலந்து செஞ்ச அடிக்கப்பட்ட காயின். வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1 கிராம். சைஸ் பார்த்திங்கன்னா அதாவது விட்டம் 20 மில்லிமீட்டர். ஷேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 முனை எட்ஜ் கொண்டது. இந்த காயின் 1965 1979 வரைக்கும் அடிக்கப்பட்டதாக இருந்தாலும் இதில் ஒரே ஒரு வருஷம்தாங்க ரேரில் வருது. 2 வருஷங்கள் ஸ்கேரில் வருது. நாம் அதை மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல நம்ம ஸ்கேரை பார்ப்போம். 1975 2 மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க. ஒன்று கல்கத்தா, இன்னொன்று ஹைதராபாத்து. இந்த ஹைதராபாத் மின்ட்டில் அடித்தது தான் ஸ்கேரில் வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் அது ரேரானாலும் ஆகலாம். அதனால் இந்த காயின் கிடச்சா எடுத்து வைங்க. இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் 500லேருந்து 700 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 வரைக்கும் போகும். வெரிஃபை கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 ரூபாய்க்கு போகும். காயின் கிடச்சா எடுத்து வைங்க. யூஎன்சியாக இருந்தால் இன்னும் நல்ல ரேரிட்டி. சரி, நம்ம அடுத்தது 1979 வந்த காயின். அது ஸ்கேர். ஹைதராபாத்தும் ஸ்கேரில் தான் வருது. ரெண்டுமே இல்லை, ஒரே ஒரு மினிட்டு தான். ஹைதராபாத் தான் அடிச்சிருக்காங்க 79. அது ஸ்கேரு. 300லேருந்து 500க்குள்ளே போகும் யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால். எக்ஸ்பைன் கண்டிஷனில் 200லேருந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ளே போகும். வெரிஃபை கண்டிஷன், அதாவது வெரிஃபை கண்டிஷன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த 1967 காயின் அது மாதிரி உருவம் தெரியாமல் அழிஞ்சி இதாக இருந்தால் அது 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளே போகும். சரிங்களா? இனி நாம் அடுத்து 1969க்கு போவோம். அதுதாங்க ரேர் காயின். யுஎன்சி கண்டிஷனில் பார்த்தா அது 1000லேருந்து 1300 வரைக்கும் போகும். எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்தா 500லேருந்து 700 வரைக்கும் போகும். வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தா 300லேருந்து 400 வரைக்கும் போகும். அதாவது அந்தந்த காயினுங்க இருக்கிற கண்டிஷனை பொறுத்து நமக்கு விலை கிடைக்குங்க. சரி, நம்ம அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் காயின் பார்ப்போம். இன்னொரு விஷயம், நம்ம நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் சாதாரண காயின்களை போட்டு இது என்ன விலை இது என்ன விலைன்னு கேட்குறீங்க. எனக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு. ரேர் காயினுங்க ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அதில் ஒரே ஒரு ரேர் காயின் இருந்தது. அது இந்த வீடியோவை அந்த நண்பர் பார்த்தாருன்னா இதையே என்னோடய பதிலாக எடுத்துக்கணும். அதாவது 2004 கல்கத்தா மின்ட்டில் ஒரு காயின் அவர்கிட்ட இருக்குது. நண்பரே, நான் உங்களுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எனக்கு டைம் இல்லை, சாரி. அடுத்து நாம் சுபாஷ் சந்திரபோஸ் காயினுக்கு போவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் 1996 அடிக்கப்பட்டதுங்க. காப்பர் நிக்கலால் ஆனது. 6 கிராம் எடை உள்ளது. 26 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. 11 முனை எட்ஜ் கொண்டது.
இந்த நாணயம் அடிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா, இவரை பற்றி நாம் ஏற்கனவே லயன் வெரைட்டி வீடியோவில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஒரு முறை நாம் திருப்பி பார்த்துக்குவோம். இவர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தவர். அதாவது மகாத்மா காந்திஜி அவர்கள் அஹிம்சா வழியில் போராட்டம் நடத்தி தண்டி மார்ச்சு, உப்பு சத்தியாகிரக போராட்டம்னு அவர் அங்கே அறவழியில் போராட இவர் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து ஆயுதமேந்தி போராட வைத்தவர். அந்த வகையில் இவருக்கு நினைவு நாணயம் அடிக்க வேண்டும் என்பதற்காக இதை மின் பண்ணாங்க. இவர் பிறந்த வருஷம் 1897. ஆனால் அவங்க 1996 இவருடைய நாணயங்கள் அடிச்சிட்டாங்க. தவறு புரிந்து அந்த காசுகளை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் அங்கங்கே இன்னும் 1-2 மக்கள் புழக்கத்தில் இருக்குது. அந்த கல்கத்தா மின்ட்டில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த நாணயம்தான் ரேர் வகையை சேர்ந்தது. 1996 கல்கத்தா மின்ட்டு. அதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் 5000 7000 வரைக்கும் போகும். எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 4000 5000 வரைக்கும் போகும். வெரிஃபை கண்டிஷனில் 2000 ரூபா போகும். ஃபைன் கண்டிஷனில் 1500 ரூபாய்க்கு போகுங்க. இந்த நாணயம் உங்கள் கையில் கிடச்சா எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ்ன உடனே இதை பார்த்துங்க. ஹைதராபாத் மின்ட்டு காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹைதராபாத் மின்ட்டு, நோய்டா மின்ட்டு இதெல்லாம் விலை போகாதுங்க. ஒன்லி 1996 கல்கத்தா மின்ட்டு. வருஷத்துக்கு கீழே எந்த குறியீடுமே இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த குறியீடுமே இருக்காது. 1996. சரிங்களா? சரி, நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.